ஸோ இந்த போர்டில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது மெயினா? எல்லாமே கொஞ்சம் அவ்வளோ நீட் ஹேண்ட் ரைட்டிங் இல்லை, பட் இந்த போர்டில் இருந்து என்ன தெரியுது? மெயின் லேர்னிங்ஸ் சொல்லுங்க. இந்த போர்டில் இருந்து என்ன லேர்னிங்ஸ்? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த போர்டை பார்த்தா என்ன புரியுது? சாரி சார். ஓகே, வேற என்னென்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? கரெக்ட். ஃபெயிலியரை எடுத்துக்காம ஃபீட்பேக் எடுத்துக்கணும். ரெண்டும் எஃப் தான். இந்த எஃப்க்கு அந்த எஃப் மாற்றணும். ஒரு பிக்சரை நான் உங்க முன்னாடி வச்சிருக்கேன். இந்த பிக் பிக்சர் என்ன? இதுல இருக்கிற அந்த பெரிய படம் என்ன? இதுல நல்லா உத்து பாருங்க, உங்களுக்கு அந்த பெரிய பிக்சர் தெரியும். பிக் பிக்சர். என்னதான் இவர் கேட்கிறாருன்னு பாக்குறீங்க. நம்ம வந்து இந்த லெவல்ல இல்லாம இந்த லெவல்ல இந்த சிந்தனை இந்த லெவல்ல இருக்கணும். இந்த லெவல்ல இருந்து யோசிச்சு பாருங்க, என்ன பிக் பிக்சர் என்ன இருக்கு இதுல? பிக் பிக்சர் என்ன இருக்குன்னா, இந்த சென்டர்ல இருக்கிறது தான் நீங்க சொன்னது. இங்க இருக்கிறது மத்தவங்க சொன்னது. நம்ம சொன்னது இந்த அளவு தான் இருக்கு, மத்தவங்க சொல்றது இந்த அளவு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம கேப். நம்ம கேப்பை தெரியாம நம்ம சொல்றது நம்ம கொண்டு போறதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கோம். நான் பண்றதுதான் ஜாப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது நம்ம அதை மறந்தே போயிட்டோம். அதை வந்து அவர் சொல்ற மாதிரி அது ஒரு ஃபெயிலியர் மாதிரி பார்த்துட்டு அதை ஃபீட்பேக் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் அந்த பிக் பிக்சர், ரைட்? செகண்ட்லி, எல்லாருமே 2 பாயிண்ட் இங்க கொடுத்து இங்க 10 பாயிண்ட் வந்துருச்சு எல்லாருக்குமே ஃபீட்பேக். இதுல வந்து பாசிட்டிவ் இருக்கு, நிறைய நெகட்டிவும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த ரெட்ல இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். இது நம்ம கம்பெனில ஓவராலா இது ஒரு நெகட்டிவாவே. இந்த ரெட்ல பாருங்க, ஆங்கர் 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 ஆங்கர். இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? இதுதான் பிக் பிக்சர், பெரிய படம். நம்ம கம்பெனிக்குள்ள நிறைய ஆங்கர் சுத்திக்கிட்டு இருக்குது. அதுதான் பிக் பிக்சர். சார், நான் பிக் பிக்சரை பத்தி பேசினேன். இதுல என்ன பிக் பிக்சர் இருக்குன்னு, ஒண்ணு வந்து மற்றவங்களுடைய நம்மளை பத்தி நினைக்கிறது ரொம்ப கம்மியா நினைக்கிறோம். மற்றவங்க கொடுக்கறது வந்து நிறைய இருக்கு. அது செகண்ட் திங் வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. தேர்ட் வந்து இம்பார்ட்டண்டான சில எமோஷன்ஸ் வெளியே வருது. இந்த ஆங்கர் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. அந்த ஆங்கருங்கிறது நம்ம கொஞ்சம் குறைக்கணும். அது எப்படி, அந்த எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நம்ம தான் பிளான் போடணும். ரெண்டாவது வந்து ஈகோ அப்படிங்கிறது நிறைய சுத்திட்டு இருக்கு. நிறைய இடத்துல எழுதியிருக்கேன், ஈகோ எழுதியிருக்கேன். அந்த ஈகோங்கிறது கட் பண்ணணும், ரைட்? ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு 3வது எமோஷன் வருது. அப்படின்னா இது வந்து நம்ம கம்பெனில பண்ற டிசிஷன் எல்லாம் என்ன ஆகும்? டிலே ஆகும். ஓவர் திங்கிங்னால டிலே ஆகும். முதல்ல ஆங்கர் வரும், ஆங்கர்னால ஓவர் திங்கிங் வரும், ஓவர் திங்கிங்னால ஆங்கர் வரும். ஈகோ வந்து இதுக்கு நடுவில் ஈகோ வேற பூந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. ஸோ இந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம ஒர்க் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டிலே பண்ணும் ஓவராலா ப்ராசஸ். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கேப் மாதிரி வருது எல்லா இடத்துலையும். நம்ம வந்து மியூச்சுவலா எப்படி பேசணும், அந்த வை கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. நம்ம வைன்னு கேட்கறதோட அந்த இதை கேட்கறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த கம்யூனிகேஷனை நம்ம சரி பண்ணிட்டோம்னா இந்த ஆங்கர் அப்படிங்கிறதும் கம்மியாயிரும். இந்த ஆங்கர் வர்றது கம்யூனிகேஷன் சரியில்லாம தான் ஆங்கர் வருது. லேசி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கம்மி, ஃபியருங்கிறது கம்மி, ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கு, கம்யூனிகேஷன்ங்கிறது வந்திருக்கு. பாசிட்டிவ் என்னென்ன இருக்கு? ஃபாலோ அப் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபாலோ அப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய இடத்துல ஃபாலோ அப் சரியில்லை. அது ஓவராலா கம்பெனியோடைய வீக்னஸ் மாதிரி வருது அது. ஸோ இப்போ கம்பெனியோட டாப் வீக்னஸஸ் உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? ஃபாலோ அப், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஈகோ ப்ராப்ளம், எமோஷன்ஸ், ஓவர் திங்கிங். இந்த 5 எமோஷன்ஸை வந்து நம்ம குறைக்கணும். அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் வந்து பர்ஃபெக்ட் ஆயிரும். செகண்ட் வந்து பாசிட்டிவ் என்னென்ன போயிட்டு இருக்கு பாருங்க. பாசிட்டிவ் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் லேர்னிங்
அப்படிங்கறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரைட். ஹெல்ப்ஃபுல் லேர்னிங் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்ல வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 1-2 இடத்துல வந்திருக்கு. ஃபிக்ஸ்ட் மைண்ட் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நெகட்டிவ் பாயிண்ட் வந்திருக்கு. அப்படின்னா நம்ம நம்ம பண்ற வேலையெல்லாம் ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்கும். மற்றவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம். ஸோ அது ஒரு ஃபிக்ஸ்ட் இது. வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா? அப்ரோச்சபிள் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நம்ம கம்பெனிக்குள்ள மென்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க 1-2 பேர். அவங்கள மாதிரி மற்றவங்களும் ஆகணும். மற்றவங்களும் மென்டர்ஸ் ஆகணும். மற்றவங்களும் அப்ரோச்சபிள் ஆகணும். அப்ரோச்சபிள் அப்படிங்கிறது ஒரு தேவை அப்படிங்கிறது எனக்கு பட்டுது உங்க செஷன்ல. நம்ம எல்லாருமே ஈக்குவலா அப்ரோச்சபிளா இருக்கணும். நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்க கூடாது. ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸ் கிட்ட அப்ரோச்சபிளா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எமோஷன்ஸா வந்துட்டு. தட்ஸ் ஆல் சார். இதுல சம்மரி. வேற ஏதாவது பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிருக்கேன்னா நீங்க சொல்லுங்க. எனிதிங் மிஸ்ட்? சார் ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க சொல்ல விரும்புறீங்க? கவர் ஆயிருக்கு பாயிண்ட்ஸ். கமெண்ட்ஸ். ஓகே. இதுல வந்து ஒருத்தங்க வந்து இந்த செஷனோட லேர்னிங்ஸ் மட்டும் சொல்லுங்க. 1% செஷன் லேர்னிங்ஸ். சார் நீங்க சொல்றீங்களா? இந்த செஷனோட லேர்னிங்ஸ் என்னென்ன கத்துக்கிட்டோம் இந்த செஷன்ல? அங்க இருந்தே சொல்லலாம்.